என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். நியூமராலஜியில் நம்முடைய பெயரில் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்குண்டான வழிகள் அந்த பெயரில் இருக்கக்கூடிய எண்கள் தான். பேர் கவிதா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கவிதா பருவத்தில் இருந்ததுக்கும் திருமணம் பண்ணி வாழ்கிறதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். தங்கமான ஒரு பெண்மணியாக, பொக்கிசமான ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று இருக்கும், பெண் குழந்தை ஒன்று கண்டிப்பாக இருக்கும். தன்னுடைய திருமணத்திற்கு அப்புறம் தாயுடைய இல்லத்திற்கு செல்வதே அவர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதாவது வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை அப்படி தான் அவங்க போவாங்க. சகிப்புத்தன்மை, ஒரு துருன்னு ஒரு குழந்தை, கள்ளங்கவடம் இல்லாத வாழ்ந்த ஒரு குழந்தை, அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அந்த கவிதா. கவிதாங்கிற ஒரு வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கும். மனசுக்குள்ளே நிறைய பாரங்களை வச்சுக்கிட்டு வெளியில் எதுவுமே தெரியாத மாதிரி வாழ்வாங்க. அதே மாதிரி உடன் பிறப்பு சகோதரி கண்டிப்பாக இருக்கக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. தாய் வகையில் நிறைய, அதாவது தாய் வகையுடைய கூட்டம் என்பது பெரிய கூட்டமாக இருக்கும். அதுலேயும் நம்ம சொல்ல போகிற அளவுக்கு அவங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துல, கவிதா அப்படிங்கிறது வளர்ந்த இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் பெருசாக இருந்தாலும் இவங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டுமே கலகலகல்னு ஒரு வெள்ளச்சோளம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எல்லாமே கணவன் தான், எல்லாமே குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக மாறிடுவாங்க. இவங்களுடைய ஜாதக அமைப்பு, அந்த ஜாதக கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி போய் மாந்தியோட சம்மந்தம் கண்டிப்பாக இருக்கும். மாந்தி தொடர்பு இல்லாமல் இந்த கவிதாவுடைய வாழ்க்கை, கவிதாவுடைய பேரில் மாந்தி கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. அதுவும் தன்னுடைய சகோதர ஸ்தானத்துலேயும் அல்லது தன்னுடைய தந்தையுடைய ஸ்தானத்துலேயும் அதில் மாந்தி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கவிதாவாக இந்த பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மாந்தியுடைய தாக்கத்தால் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நன்றி, வணக்கம்.